சுத்திக்கிட்டு இருக்கான். என்னங்க நீங்க நம்ம பையன் தலைமையில போட்டீங்க? பையனா? அட நாய, மனுஷன் தான் கொஞ்சம் நெஞ்சமா ஆடி அசைண்டா. இப்ப நான் ஸ்டாண்ட் நினைச்சிட்டேன். அட போங்க நீங்க. நம்ம பையன் ராத்திரி பகலுமா படிச்சு தூணா இருந்தவன் துரும்பா அழைச்சு போயிட்டான். ஆமா, இவரு மெட்ராஸ்ல போய் ஐஐடில படிச்சுட்டு வந்திருக்காரு. அங்க இருக்கிற முடி வெட்டுற கடையில பேப்பரை முக்கிய படிச்சுட்டு வந்திருக்கான். அதுக்கு இவ்வளவு பில்டப் கொடுக்குறியா? அவன் முடி வெட்டுற கடையில படிச்சானோ இல்ல முக்கிய படிச்சானோ, ஏதோ 3 வருஷம் படிச்சிருக்கான்ல. ஒரே பேப்பரை எழுத்து குட்டி 3 வருஷம் படிச்சிருக்கான். இதுக்கு மாசம் படிப்பு செலவுக்கு பணம் வேற வச்சிருக்க கொத்துலனா. அட போங்க நீங்க. உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த பையனை கடிச்சு கொண்டது வேலையா போச்சு. நான் கோயிலுக்கு போய் பொங்க வைக்க போறேன். இவனை விறகா வச்சு ஏறி விடு. நீங்க சும்மா இருங்க. நம்ம பையன் நல்லபடியா படிச்சுட்டு வந்தா ஆத்தாளுக்கு பொங்க வைக்கிறதா வேண்டி இருக்கேன். ஏண்டி உன் புருஷன் காலையில இருந்து வெறுவயத்தோட இருக்க, எனக்கு பொங்கல் வச்சியா? என்னமோ இவ வைக்கிற பொங்கலை சாமி சாப்பிட்டுதான் நீ எப்ப ஊராவே பேசுற? சாமி கிண்டல் பண்றதே வேலையா போச்சு. நீ வாடா ரோசா, நாம கோயிலுக்கு போலாம். நாசமா போனவன் நாளவாய் வச்சுட்டு சொன்னா கோயிலுக்கு போகும்போதே ஆத்தா தடுத்து விட்டான். ஆமா, ஆத்தா செக் போஸ்ட்ல வேலை செய்யுது, அதான் குச்சியை விட்டு தடுத்து. உங்க குடும்பத்துக்கே குனிஞ்சு போக தெரியாத. என்னடி சிரிப்பு? பாத்தீங்களா சாமி உங்களுக்கு தண்டனை கொடுத்துருச்சு. சாமி தண்டனை கொடுக்கலடி, உங்க அப்பா குப்புசாமி தண்டனை கொடுத்திருக்கான். அந்த நாய 6 அடிக்கு காம்பவுண்ட் சுவர் கட்ட சொன்னா 6 அடிக்கு கட்டியிருக்கான். அடிக்க வேண்டிய பண்ண. ஐயர் வந்து சொல்லும் தேவையில் தான் வார்த்தை வருமா? 2 நாளா ஒரே ஜலதோஷம், கைக்குட்ட வேற எடுத்துட்டு வரல. நல்ல வேலை கிடைச்சிருச்சு. கைக்குட்ட கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. கண்ணுக்குள் ஒரு நிலவா, இது ஒரு கனவா? சத்தம் கும்பல் வராங்க. நான் வேணா போய் தனித்தனியா வர சொல்லிட்டா? அது சொல்லையா? அவங்க எல்லாம் யாரியா? என்ன எப்படி கட்ட முடியும்? அவரு பெரிய